படுகிறது. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராமனுடைய திருநாமம் 1000 நாமங்களுக்கும் சமமானது. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நாம் அனைவரும் கூறுகிறோம். அதில் உள்ள அனைத்து நாமங்களுக்கும் சமமான பெருமை படைத்தது ஸ்ரீராமனின் திருநாமம். அந்நாமத்தை சொல்லுமானால் காட்டிலோ, நெருப்புக்கு நடுவிலோ, சண்டைக்களத்திலோ, விஷத்தையே அருந்தி இருந்தாலோ அனைத்து ஆபத்துக்களிலிருந்தும் நம்மை மீட்டு கொடுக்கும். வனேரணே சத்ரு ஜலாக்னி மத்தியே எதிர்ச்சயாபத்சு மகாபயேஷு. பெருத்த பயம், பேய், பூதம், பிசாசு முதலானவற்றால் வரும் ஆபத்து, காடோ மற்றுமுண்டான ரணதலமோ, தண்ணீரில் ஆபத்தோ எதுவாக இருந்தாலும் ராமனின் நாமம் போக்கிக் கொடுக்கும். நமக்கு எவ்வளவு காலத்து ஊனமோ அல்லது உடல் நோயோ மனநோயோ எதிருந்தாலும் ராமனிடத்தில் நம்பிக்கையோடு நாமங்களை சொல்லுவோமானால் அவை அத்தனையும் விலகி ஓடும். இந்த கருத்துகள் எல்லாம் சாத்திரங்களில் சொல்லப்பட்டிருப்பவை மட்டுமல்ல, அது அத்தனையும் நடைமுறையில் உள்ளவை. இன்று நாம் சேவிக்கப் போகும் கோயில் இது அனைத்துக்கும் சாட்சியாக விளங்குகிறது. இக்ஷேத்திரத்துக்கு இன்று ஊனமாஞ்சேரி என்று பெயர். ஊனத்தை மாய்த்த சோலை ஆகையால் ஊனமாஞ்சேரி என்று மருவி வழங்கப்படுகிறது. யாருடைய ஊனத்தை யார் போக்கினார்கள்? இங்கு 6 ஊனத்தோடு வந்தார்கள். பிரயாணம் செய்வோம். சென்னைக்கு அருகே இருக்கும் வண்டலூர், அங்கிருக்கும் மிருகக்காட்சி சாலை, அதை ஒட்டி கிழக்கு நோக்கி செல்லும் பாதை, அதில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் பிரயாணித்தோமானால் ஊனமாஞ்சேரி என்னும் இவ்விடம் வருகிறது. ரமணீயமான இடம், ஏகாந்தமான ஸ்தலம். இங்கே கோதண்டராமர் தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஊரே சோலை போலத்தான் இருக்கிறது. ஓர் அரசனுடைய ஊனத்தை இங்கிருக்கும் பெருமான் மாய்த்து கொடுத்தபடியால் ஊனத்தை மாய்த்த சேரி, ஊனமாஞ்சேரி என்று இது வணங்கப்படுகிறது. கோயிலுக்கு வெளியில் பெரும் குளம். ஆழ்வார்த்திணைக்கு பக்கத்தில் பெருங்குளம் உண்டு. ஆனால் இங்கோ பெரிய குளம். ராமனே ஒரு நீர்நிலை போன்றவன் தானே. அனைத்து கல்யாண குணங்களும் நிரம்பின ஏரிதான் ராமன். அதே போல நீர் நிறைந்திருக்கக்கூடிய திருக்குளம். புஷ்கரணியை தரிசித்து புக்ஷித்துக் கொண்டோம். பெருமானை சேவிக்க போகிறோமானால் ஒன்று நீராடி விட்டு செல்ல வேண்டும். புஷ்கரணியிலே நீராடி போக வேண்டும். அது இயலவில்லை, மதியத்தில் வந்திருக்கிறோம், போக முடியாது என்றால் அப்போது புரோட்சித்துக் கொள்ளலாம். அதாவது தீர்த்தத்தை எடுத்து நம் தலையில் இட்டுக் கொள்வது, புரோக்ஷணம் செய்யலாம், ஆச்சமனம் செய்யலாம். அச்சுத அனந்த கோவிந்த என்று 3 முறையும் கேசவாதி துவாதச நாமங்களை சொல்லி 12 இடங்களில் தொட்டும் ஆச்சமனம் செய்து கொள்ளலாம். செய்துவிட்டு கோயிலுக்குள்ளே நுழையப் போகிறோம். வெளியிலேயே ஆஞ்சநேய சுவாமி நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். கோயிலுக்குள் போன பிற்பாடு சன்னிதானங்கள் பல இருக்கும். ஆனால் கோயிலுக்கும் வெளியே ஆச்சரியமான தனி ஆஞ்சநேயர் சந்நிதி, அவரையும் சேவித்துக் கொள்ளுகிறோம். இனி கோயிலுக்குள் சென்றால் விஜயநகர பேரரசனுடைய எத்தனையோ சிற்பங்கள்,
அடையாளங்கள், தீபஸ்தம்பம், பலிபீடம் இதித்தனையும் உள்ளன. அவற்றை மெதுவே சேவிப்போம். தற்போது அயோத்தியா காண்டத்தின் 25வது சர்க்கம். அதை அனுபவித்துவிட்டு பிற்பாடு கோயிலுக்குள் சென்று சேவிக்கலாம். 24வது சர்க்கத்தே கௌசல்யனிடத்தில் ராமன் பேசினது, அவரிடத்தில் விடை பெற எத்தனித்தது, கௌசல்யையும் கூட வருவேன் என்று சொன்னதெல்லாம் பார்த்தோம். இறுதியாய் ராமன் கௌசல்யை சமாதானப்படுத்தி விடுகிறான். கௌசல்யை ராமனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாள். இதில் ஒரு ஆச்சரியமான கருத்து உள்ளது. இதுவரை அழுது கொண்டிருந்தாள் கௌசல்யை. இப்போது மனம் தேறிவிட்டாள். ராமா பல்லாண்டு, நன்கு போய்விட்டு வா, வெற்றி கிட்டட்டும் என்று சொல்ல போகிறாள். ஆனா அழுத கண்ணோடே, வருத்தப்பட்ட நெஞ்சோடே உடனே ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதாம். ஆகவே உள்ளே போய் கைகால்களை கழுவி ஆச்சமனம் செய்து தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு வெளியே வந்து கௌசல்யை ஆசீர்வாதம் பண்ணுகிறாள். எவ்வளவு மரபுகள் நம் பாரத தேசத்தில் பார்க்க வேண்டுமா? இது ஒன்னொன்னுத்துக்கும் எத்தனையோ காரணங்கள் உண்டு. அழுது கொண்டிருக்கிறோம், அப்படியே ஒரு நல்ல செயலில் ஈடுபட்டோம்னால் அது ஒரு மாறுதல் வேண்டாவா? நாமே எங்கெங்கோ சுத்தி விட்டு வீட்டுக்குள் நுழைகிறோம். எதேதும் காலில் பட்டிருக்கலாம், கையால் தொட்டிருக்கலாம், அந்தந்த இடத்தில் பல பூச்சி பொட்டுகள் இருந்திருக்கலாம், எத்தனையோ சேரும் சகதி இருக்கலாம். அதுக்குத்தான் வீட்டுக்குள் நுழைவதற்கு முன் கைகால்களை கழுவி கொண்டு வருவது என்று ஒரு பழக்கம் வைத்திருக்கிறோம். வெளியில் சாணி போட்டு மெழுகுகிறோம். அதை தீண்டி கொண்டு வந்தோமானால் வெளியில் இருக்கிற பூச்சி போட்டு உள்ள வராது. இதை போல பண்டைய காலத்திலிருந்து நம் பாரத தேசத்தில் பல மரபுகள் உள்ளன. ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோமானால் இறைவனை தியானித்து கொண்டு நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு ஆச்சமனம் செய்தோ, பிராணாயாமம் செய்தோ, அமர வேண்டிய இடத்தில் அமர்ந்து கொண்டு, அமர வேண்டிய திக்கு கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ அமர்ந்து கொண்டு அந்தந்த திக்பாலர்களை எல்லாம் வேண்டிக் கொண்டு பிற்பாடு ஆசீர்வாதம் பண்ணினால் அனைவருடைய சப்போர்ட், எல்லாரும் அதை ஆதரிக்க வேண்டும் அல்லவா? மொத்த பேரை ஆதரிச்சா தானே சொல்ற வார்த்தை நிலைக்கும். வெறுமை எடுத்தோம் கவித்தோன்னு வெறும் வார்த்தையாக சொல்ல முடியாது. உள்ளத்தில் பட்டு சொல்லுகிறோம் என்றால் அதற்கே உரிய பெருமை, ஒரு சிக்னிபிகன்ஸ்னு சொல்றோமே, அதை போல அனைத்தும் உள்ளதுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. சாவினீய தம் ஆயாசம் உபஸ்பிருஷ்ய ஜலம் சுச்சி சகார மாதா ராமஸ்ய மங்களானி மனஸ்வினி. மனஸ்வினி ராமனை பத்தி இதுவரை மனவருத்தப்பட்டு அழுது கொண்டிருந்தாள். இப்ப மனசை மாத்தினுட்டாள். தாராள மனசோட நம்ம ஆசீர்வாதம் பண்றோம்னால் குறுகிய மனத்தோட ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் நம்மளை வணங்குகிறாரேங்கிற எண்ணத்திலேயோ ஆசீர்வாதம் பண்ண வேண்டியிருக்கேன்னுட்டோ, ஒருத்தர் வீடு கட்டியிருக்கேன் நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு வருகிறார். ஓ, இவர் வீடு கட்டுட்டாரா, இன்னும் நம்ம வீடு வாங்கல, இவர் வாங்கிவிட்டாராங்கிற எண்ணத்தோட நன்னா வீட்டோட இரு சொல்லி அர்த்தமே இல்லை. மனம் விசாலமாக இருக்க வேண்டும். மனம் நல்ல தாராளமா இன்னும் நன்னாரு, வீட்டுல சௌபாகியம் ஏற்படட்டும், மங்களமா இருக்கட்டும், மகாலட்சுமியும் பெருமானும் எப்போதும் வீட்டுல இருக்கட்டும், பக்தி தரட்டும் என்ன நம்ம உள்ளத்துல முதல்ல நினைக்கிறோம். நாம அவருக்கு சிமெண்ட் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தோம், இல்ல நாம அவருக்கு பர்னிச்சர் வாங்கி போட்டோம், இல்ல வாய் தானே, நம்ம வாயில ஒரு ஆசீர்வாதம் மங்களம்னு கேட்கிறார். அந்த உள்ளத்துல நல்லெண்ணத்தோட மங்களம்னு சொல்லிட்டு போறதுல நமக்கு என்ன நஷ்டம்? யாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கணுமே தவிர இவர் நன்னா இருந்துடுறாரேங்கிற எண்ணம் நமக்கு வேண்டவே வேண்டாம். இவன் நன்னா இருந்துடுறானே, இவ்வளவு இவனுக்கு வேணுமானுட்டு பெருமான் மட்டும் ஒரு நிமிஷம் நினைத்தால் நம் கதி என்ன ஆகும்? யோசிச்சு பார்க்கணும். நமக்கு எத்தனையோ கொடுத்து வச்சிருக்கார் பகவான். என்னை இவனுக்கு எப்போ கொடுத்துட்டே இருக்கிறது? நம்ம இவன் ஒழுங்கா நடந்துட்டானா? ஒரு நாள் இவன் உண்மையா இருக்கல, இவனுக்கு எதற்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இறைவன் நினைத்தால் அத்தோட கதி அதோகதி ஆகி போகும். ஆகவே நம்ம அப்படி பெருமாள் நினைக்கல இல்லையா? நாமும் அதை போல மற்றொருத்தர நினைக்க கூடாது. மனம் தெளிவோடே தாராள மனதோடே கௌசல்ய ஆசீர்வாதம் பண்ணுகிறாள். எம் பாலய சிம்மத்வம் பிரீத்யாச்ச நியமேனச்ச ராகவ சார்தூல தர்மஸ்துவாம் அபிரக்ஷது. இதுவரை இந்த நாட்டில் எந்த தர்மம் கடைபிடிக்கப்பட்டிருக்குமோ அந்த தர்மம் உன்னை காக்கட்டும். முதல் மங்களாசாசனம், ராமன தர்மம் முதல்ல காக்கட்டும். இக்ஷ்வாக்கு தொடங்கி உன் தந்தை ஈராக எவ்வளவு தர்மத்தை காத்திருப்பார்கள், அந்த தர்ம தேவதையே உன்னை காக்கட்டும். ஏப்ய பிரணமசே புத்திர தேவேஷ்வாயத்தனேஷு தேச்ச துவாம் அபிரக்ஷந்து வனேசக மகர்ஷிபிகி. இது நாள் வரை எந்தெந்த தெய்வத்தை எல்லாம் நாங்கள் வணங்கி இருக்கோமோ
அந்த தெய்வமெல்லாம் உன்னை காக்கட்டும், ரிஷிகள் அனைவரும் காக்கட்டும். தர்மத்தை சொல்லிட்டு தெய்வத்தை சொல்ற பாருங்க. தெய்வம் முதல்ல காக்கட்டும்னு சொல்லல, முதல்ல தர்மம் ரட்சிக்கட்டும், அப்புறம் தர்மத்தை காக்கும் தெய்வம் ரட்சிக்கட்டும். யானி தத்தானி தேஸ்திராணி விஸ்வாமித்ரேண தீமதா தானி துவாம் அபிரக்ஷந்து குணை சமுதிதம் சதா. விஸ்வாமித்திரர் உனக்கு என்னென்னலாம் அஸ்திரங்கள் கொடுத்திருப்பரோ, வில்லு அம்பு வாழ் முதலான வெப்பன்ஸ், அதெல்லாம் என்ன கொடுத்திருப்பரோ அதத்தனி காக்கட்டும். கடைசியில இவர் சம்பாதித்த அஸ்திரத்தை மூணாவதா தள்ளிவிட்ட பத்தில. முதல்ல தர்மம், அப்புறம் தெய்வம், அப்புறம்தான் அஸ்திரம். நாம சொல்லுவோம் சேர்த்து வச்சிருக்கிற பணம் முதல்ல ரட்சிக்கட்டும் நாள், செய்யாது. சேர்த்து வைத்த தர்மமும் தெய்வத்துக்கு பிற்பாடுதான் அஸ்திரமே ரட்சிக்கும், செல்வமே ரட்சிக்கும். பித்ரு சுஷ்ரூஷயா புத்திர மாத்ரு சுஷ்ரூஷயா ததா சத்தியனச்ச மகாபாகோ சிரஞ்சீவாபிரக்ஷிதா. உன் தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்திருக்கிறாயே, உண்மையே பேசி இருக்கிறாயே, அது உன்னை காக்கட்டும். பிற்பாடு கூறுகிறாள், ஸ்வஸ்தி சாத்தியாச்ச விஸ்வேச்ச மருதச்ச மகரிஷிபி. நீ காட்டுக்கு போகும்போது அங்கிருக்கும் ரிஷிகள், வனதேவதைகள், காற்று தேவதை, மலை தேவதை, ஓடையின் தேவதை, மூலிகைகளின் தேவதை அனைவரும் காக்கட்டும். தினானிச்ச முகூர்த்தாச்ச ஸ்வஸ்தி குர்வந்து தே சதா. தினம் பகல் பொழுது, இரவு பொழுது, நாள், நட்சத்திரம், வேதம், இதிகாச புராணங்கள், தர்மம், சாஸ்திரம் அனைத்தும் காக்கட்டும். நட்சத்திரங்கள், கிரகங்கள், பகல் பொழுது, மாலை பொழுது, காலை பொழுது எல்லாம் காக்கட்டும். ராட்சசானாம் பிசாச்சானாம் ரௌத்ராணாம் கூரகர்மணாம் கிரவ்யாதானாஞ்ச சர்வேஷாம் மாபூத் புத்திரகதே பயம். ஹே புத்திரக, பிள்ளையே, ராட்சசர்கள், கிரவ்யாதர்கள் மற்றும் உண்டான அசுரர்கள், பிசாச்சம், பூதம், இது எதனாலே உனக்கு ஆபத்தில்லாமல் இருக்கட்டும். பிளவகா விஸ்ரிகாதம்சாக மசகாச்சைவ காணனே. கொசுவோ, காட்டுப்பூச்சிகளோ, பெரும் தேள்களோ, பாம்போ, பூரானோ உன்னை ஏதும் செய்யாமல் இருக்கட்டும். ஆகமஸ்தே சிவாசந்து சித்தியந்து ச பராக்கிரமாக சர்வசம்பத்தையோ ராம ஸ்வஸ்திமான் கச்ச புத்திரக. இதோ நான் ஆணையிடுகிறேன், ஸ்வஸ்தியாய் மங்களமாய் நீ போய் வா. பத்ரங்கரணேபிகி ஸ்ருணியாம தேவாக பத்ரம் பஷ்யேம அக்ஷபிர்யஜத்ராக. நீ போகும் மார்க்கத்தில் நல்லதே உன் கண்களில் படட்டும், நல்லதே உன் காதுகளில் கேட்கட்டும். ஹாவயாமாச விதினா ராமமங்கள காரணாத். இப்படி அவள் கூறியவுடன் அருகில் இருக்கும் ரிஷிகள் கூடி ஹோமத்தீயை வளர்த்து அதில் நெய், தயிர் முதலானவற்றை சேர்த்து இந்த மொத்தம் ராமனுக்கு மங்களத்தை ஏற்படுத்தட்டும் என்று ஆசீர்வதித்தார்கள். என் மங்களம் சஹஸ்ராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே. எப்போது இந்திரன் விருத்ராசுரனை கொல்லும் போது அவன் என்ன மங்களத்தை பெற்றானோ அது ராமா உனக்கு இருக்கட்டும். என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத்புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய ததே பவது மங்களம். வினதை சிறுவனான கருடன் அவர் அமுத கலசத்தை தேடி போன போது அவன் தாயார் எப்படி ஆசீர்வாதம் பண்ணாளோ அதே போல உனக்கு நல்லது நடக்கட்டும். அமிர்தோத்பாதனே தைத்யான் கனதோ வஜ்ரதயத் அதிதிர் மங்களம் பிராதாத் ததே பவது மங்களம். அமிர்தமதனம், அமுதக்கடலை கடைந்த போது எப்படி தேவமாதாவான அதிதி இந்திரனுக்கு ஆசீர்வாதம் பண்ணினாலோ அந்த மங்களம் உனக்கு ஏற்படட்டும். திரிவிக்ரமான் பிரக்ரமதா விஷ்ணோர் அதுல தேஜசா யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். உலகத்தை தாவி அளந்தானே திருவிக்கிரமன், அப்போது ஏற்பட்ட மங்களம் உனக்கு ஏற்படட்டும். எத்தனை மங்களத்தை கௌசல்யை சொல்லியிருப்பரோ அது அத்தனையும் அனைத்து ராம பக்தர்களுக்கும் ஏற்படட்டும் என்று சொல்லி இன்று நிறுத்துகிறேன்.